ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சிக்கன் உப்பு கறி. ரொம்ப ஒரு காரசாரமான ஒரு டிஷ். இது தயிர் சாதம், சாம்பார், ரசம் இது எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் இப்போது யூஸ் பண்ணுற எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய். நீங்கள் சமையலுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த சிக்கன் வந்து நான் 2 விசில் விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நான் வச்சு இறக்கியிருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு, மஞ்சள். இந்த மொத்த டிஷ்ஷுக்கும் காரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகா தான். நான் ஒரு 10 to 12 பீஸ் எடுத்திருக்கேன். 2 கப் பெரிய வெங்காயம், நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணலாம், இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு கருவேப்பிலை, தேவையான அளவு சோம்பு, அப்புறம் நான் க்ரஷ் பண்ணி வச்சுருக்க பூண்டு. நான் வந்து இதை மிக்ஸ் பண்ணாமல் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி தேவையான அளவு பெப்பர். வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணுறேன். சோம்பு லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா வதக்கி விடலாம். இது வந்து நல்லாவே கலர் மாறணும் அப்படிங்கிறது கிடையாது. லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் மாற வரையும் நம்ம வதக்கினா போதும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணோன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. பட் நான் எப்போவுமே பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கும் நான் அதே காமிச்சிருக்கேன். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே இதில் நான் கட் பண்ணி வச்சுருக்க வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு மெயின் காரமே வந்து பார்த்திங்கன்னா மிளகா தான். ஸோ நீங்கள் தாராளமாக எவ்வளோ மிளகாய் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. அதோட நான் பாதி கருவேப்பிலை யூஸ் பண்ணுறேன். நான் லாஸ்ட்டில் கொஞ்சம் இறக்கும்போது கருவேப்பிலை ஆட் பண்ணுவோம் அதுக்காக. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ வெங்காயம் லைட்டாக கலர் மாறினதும் நான் க்ரஷ் பண்ணி வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வேக வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ண போகிறேன். இந்த சிக்கனில் இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு மல்லித்தூள் ஆட் பண்ணி நான் ஒரு 2 விசில் விட்டு இறக்கியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் சிக்கன் வெந்திருக்கும், நல்லாவே வெந்திருக்கும். அதனால் லைட்டாக நீங்கள் சாட்டே பண்ணி இறக்குனீங்கனாலே போதும். இதில் டேரெக்டாக சிக்கனை போட்டு குக் பண்ணுறவங்களும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ சிக்கன் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து டேரெக்டாக குக் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அப்படி நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பூண்டோடு சேர்ந்து இஞ்சியும் கொஞ்சம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிட்றப்போ கொஞ்சம் சிக்கன் சக்கையாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஜூஸியாக இருக்கும், அதுக்காக. ஸோ இதை வந்து ஒரு 3 to 4 minutes வந்து குக் பண்ணுங்கள். சிக்கன் குக் ஆகிட்டு இருக்கும்போதே ஒரு 1 minute ஒன்ஸ் நல்லா சாட்டே பண்ணி விடுங்க. நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் சிக்கன் வந்து நடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நம்ம டிஷ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க சிக்கன் வெந்திருக்கா அப்படின்னு. அதே மாதிரி டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு காரமும் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டிஷ்ஷுக்கு காரம் அப்படிங்கிறது வரமிளகாயும் பெப்பரும் தான். ஸோ நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அதோடு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையும் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிடலாம். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட டிஷ் ரெடி. இந்த டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒரு புது ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.